டெல்லியில் சிபிஐயில் ஆஜராவதற்கு அவர் போயிருந்தார். விமான நிலையத்தில் நடந்த பரிசோதனையில் விஜய் வந்து கையில் ஒரு கத்திரிக்கோள் கொண்டு போயிருக்காருன்னு சொன்னாங்க. ஜோஷியக்கார் என்ன சொல்கிறாரோ அதை தான் வந்து விஜய் இப்போ செய்கிறாரு. ஜோஷியக்கார் கிழிச்ச கோட்டை விஜய் இப்போ தாண்டம். ஜோஷியக்கார் கத்திரிக்கோள் எடுத்துகிட்டு போக சொல்லுவாங்க. ஜோஷியக்கார் தான் கத்திரிக்கோள் எடுத்துகிட்டு போக சொல்லியிருக்காரு. விஜய் வந்து 8 பெண்களை வச்சிருக்காரு. எதுக்கு சார் 8 பெண்களை வச்சிருக்காருன்னு நீங்கள் ஏதோ தப்பாக நினச்சிடாதீங்க. 8 பெண்களை வந்து மாவு கோலம் போடுறதுக்கு வச்சிருக்காரு. பிரம்ம முகூர்த்தத்தில் பார்த்தீங்கன்னா 8 இடத்துல விஜய் வீட்டில் மாவு கோலம் போடணும். அதுக்காண்டி 8 பெண்களை வச்சிருக்காரு. இப்போ 234 தொகுதியுடைய வேட்பாளர்களுக்கு மனு போட்டிருக்காங்கல்ல, அவங்களுடைய ஜாதகத்தெல்லாம் கேட்டிருக்காங்க. எல்லாருடைய ஜாதகத்தையும் கொண்டு வந்து கொடுங்க. அது பார்த்து முடிக்கிறதுக்குள்ள எலெக்ஷன் முடிஞ்சிடும். இவர் தான் கத்திரிக்கோளோட மாட்டினார்னு பார்த்தா பின்னாடியே ஒருத்தர் போனவர் நல்லா ஹைட் அண்ட் வெயிட்டாக இருப்பார். அவர் ஏதோ ஒரு விலை உயர்ந்த மதுபானம் கையில் எடுத்துகிட்டு போனதாகவும் அங்கேருந்து அதிகாரிகள் எல்லாமே பறிமுதல் பண்ணதாகவும் சொல்கிறாங்க. ஃபுல்லுன்னா சார் சரக்கு தான். ஃபுல் பாட்டில் எடுத்துகிட்டு போயிருக்காருன்னா ஃபுல் எடுத்துகிட்டு போயிருக்காரு. அதாவது வந்து பாண்டிச்சேரியிலேருந்து சென்னைக்கே சரக்கு எடுத்துகிட்டு போகக்கூடாது, விமானத்தில் எடுத்துகிட்டு போகலாம். அவங்க கட்சி சார்பாக இந்த மாதிரி அது மதுபானம்லாம் கிடையாது, வந்து ஒரு பர்ஃப்யூம் பாட்டில் எடுத்துகிட்டு போயிருக்காரு. அது மதுபானம் வடிவில் இருந்ததால் அதை செக் பண்ணியிருக்காங்க. வேணும்கிட்ட திட்டம் எடுத்து இந்த மாதிரிலாம் போய் பரப்புறீங்க. என்னைக்கு தான் தாவேக்காவினர் வந்து எதாக இருந்தாலும் உண்மையை வந்து ஒத்துட்டு இருக்காங்க. ஆமாம், மது பாட்டில் தான் எடுத்துகிட்டு போனார், தப்புன்னு கேட்டால் என்ன, இது சரக்கா வந்து பர்ஃப்யூம் பாட்டிலான்றது ஏர்போர்ட்டில் தரப்பில் சொன்னால் தான் சார் தெரியும். அதை ஒரிஜினலாம் வந்து எப்படின்னா ஊரில் உள்ளவங்களையெல்லாம் விமர்சனம் பண்ணுறாரு. முதலமைச்சர் ஒரு தேர்ந்தெடுத்த முதலமைச்சரை பார்த்து முட்டாள் அப்படிங்கிறாரு. எல்லாருமே வந்து கண்டனம் தெரிவிச்சுட்டு இருக்காங்க. இவருக்கு என்ன தகுதி இருக்கு அரசியல்ல முதல்ல இவர் பேசுறதுக்கு? தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு சார் நம்மோடு இருக்கார். சார் வணக்கம். வணக்கம் சார். விஜயோட அரசியல் நகர்வுகள் அடுத்தடுத்த கட்டமாக தினமும் பேசிக்கிட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த நிகழ்வுகளில் இப்போ டெல்லியில் சிபிஐயில் ஆஜராவதற்கு அவர் போயிருந்தார். போயிருக்கும் சமயத்தில் விமான நிலையத்தில் நடந்த பரிசோதனையில் விஜய் வந்து கையில் ஒரு கத்திரிக்கோள் கொண்டு போயிருக்காருன்னு சொன்னாங்க. அந்த கத்திரிக்கோள் பற்றி பல விவாதங்கள் பல விதமாக வந்துகிட்ருக்கு. உண்மையாக அந்த கத்திரிக்கோள்ன்றது எதுக்கு கொண்டு போனார், அதை பற்றிய தகவலுக்கு ஏதாவது இருக்கா? நீங்களே சொல்லும்போது சொல்லிட்டீங்க, அடுத்தடுத்து கட்டமாக நகருகிறதுன்னு. ஆக்சுவலி கட்டம் பார்த்து தான் வந்து விஜய் வந்து எல்லாமே இப்போ செய்கிறாரு. புரியல. ஒரு ஜோஷியக்கார் என்ன சொல்கிறாரோ அதை தான் வந்து விஜய் இப்போ செய்கிறாரு. ஜோஷியக்கார் கிழிச்ச கோட்டை விஜய் இப்போ தாண்ட மாட்டார். ஜோஷியக்கார் கத்திரிக்கோள் எடுத்துகிட்டு போக சொல்லுவாங்க. ஜோஷியக்கார் தான் கத்திரிக்கோள் எடுத்துகிட்டு போக சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு ஜோசியக்கார்ட்ட நான் கேட்டேன். அதாவது வந்து ஒரு விமானத்தில் போகிறாங்க, இந்த மாதிரி வந்து கத்திரிக்கோள் எடுத்துகிட்டு போகிறது வந்து தடை செய்யப்பட்டது. அது வந்து எதுக்கு வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க, என்னவா இருக்கும் அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு யாரை பற்றி கேட்குறீங்கன்னு கேட்டார். நான் வெளிப்படையாக சொன்னேன், இந்த மாதிரி வந்து தாவேகா தலைவர் விஜய் வந்து நேற்றுக்கு வந்து டெல்லிக்கு போனார் ஞாயிற்றுக்கிழமை. அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா விமானத்தில் கத்திரிக்கோள் இருக்குதுன்னு கீழே இறக்கி சோதனையெல்லாம் பண்ணி 4 மணி நேரம் விமானம் வந்து தாமதமாக போயிருக்கு. ஸோ என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், இந்த மாதிரி வந்து செவ்வாய் தோஷம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, செவ்வாய் தோஷம் பலகீனமாக இருக்கிறவங்களுக்கு, செவ்வாய் தோஷம் ஒரு பலகீனம்னா ரொம்ப வீக்காக இருக்கிறவங்களுக்கு அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயம், ஒரு நடுக்கம், ஏதாவது வந்து பதட்டம் எப்போவுமே இருந்துகிட்டு இருக்குமா. அவங்க போகிற இடத்துலலாம் பார்த்திங்கன்னா ஏதாவது சாவை பார்க்குற மாதிரி சூழ்நிலையாகும், விபத்து ஏற்படுற மாதிரி சூழ்நிலையாகும், அவங்களுக்கு ஏதாவது நடந்துருமோ தப்பாக ஏதாவது நடந்துருமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன சின்ன யோசனைகள், தடுமாற்றங்கள் இருக்குமா. தடுமாற்றம்னா மனநிலையில் தடுமாற்றம் இருக்கும். அப்படிப்பட்ட ஆளுங்களுக்கு பார்த்திங்கன்னா கூர்மையான ஆயுதம், கத்திரிக்கோள்னு இல்லை, கத்திரிக்கோள், பிளேடு, கத்தி, ஸ்க்ரூ டிரைவர், இப்படி ஏதாவது கூர்மையான ஆயுதங்கள் வந்து கையில் எடுத்துகிட்டு போனால் அது வந்து அந்த கூர்மையான ஆயுதம் வந்து இதை சமப்படுத்தும், இந்த மாதிரி இருக்கிற மனநிலையை வந்து சமப்படுத்தும். அதனால் யாராவது அப்படி சொல்லியிருப்பாங்களா என்னன்னு தெரில, அதனால் எடுத்துகிட்டு போயிருப்பாரா என்னன்னு தெரில அப்படின்னு அவர் சொன்னார். அந்த ஜோஷிகார் சொன்னார். இப்போ விஜய் கத்திரிக்கோள் எடுத்துகிட்டு போக வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? தனி விமானத்தில் தான் போகிறாரு. அவர் நினச்சா என்ன வேணால் பண்ணலாங்கிறது கிடையாது. விமான சட்டம்னு ஒன்று இருக்குது. அதில் பயணிக்கிறதுக்கு சில திட்டங்கள் வந்து கண்டிப்பாக கரெக்டாக கடைபிடித்தாகணும். இந்த கத்திரிக்கோள் எடுத்துகிட்டு போயிருக்காரு. டக்குன்னு பார்த்தீங்கன்னா சோதனை பண்ணுறாங்க, கத்திரிக்கோள் இருக்கணும்னு இறக்குறாங்க. அப்புறம் ஏன் கத்திரிக்கோள் எடுத்துகிட்டு வந்தீங்க சில கேள்விகள்லாம் கேட்டாங்க. அப்புறம் 4 மணி நேரம் தாமதத்துக்கு அப்புறம் விமானம் போச்சு. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் வந்து அப்படி தாடியை ட்ரிம் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு போயிருப்பார், மீசியை ட்ரிம் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு போயிருப்பார் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அவர் என்ன சாதாரணமான ஆளா? அவர் வந்து பார்த்திங்கன்னா எங்கே போனாலும் கூடவே ஸ்டைலிஸ்ட்டை கூட்டிகிட்டு போக முடியும். இல்லை அங்கே டெல்லியில் போனால் டெல்லியில் இருக்கிறதுலே லேட்டஸ்ட்டு ஸ்டைலிஸ்ட்டை கூட்டிகிட்டு போக முடியும். ஸோ இதெல்லாம் இருக்கும்போது ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் 7 ஸ்டார் ஹோட்டலில் தங்க போகிறாரு, அங்கேயே எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கணும் போது எதுக்கு கத்திரிக்கோள் எடுத்துகிட்டு போகிறாரு? இதுதான் காரணம். அந்த ஒரு மாதிரி விஜய் வந்து இப்போ வந்து ஒரு ஜோஷியக்காரோட பிடியில் இருக்கார். ஜோஷியக்கார் கிழிக்கிற கோட்டை வந்து விஜய் வந்து தாண்டதே இல்லை. அவர் சொல்லி தான் இந்த கத்திரிக்கோளை வந்து விஜய் எடுத்துகிட்டு போயிருக்காருன்னு சொல்கிறாங்க. ஓகே சார். இப்போ கத்திரிக்கோளை
ஒரு ஏர்போர்ட்டில் போனால் எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு. ஏன்னா நம்ம போயிருக்கோம், போகும்போதே தெரியும் அங்கே சேகரித்து வச்சுருப்பாங்க எந்தெந்த பொருளாக எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு ஒரு டிஸ்பிளேல வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி விஜய் வந்து பல படத்தில் விமானத்துலேயெல்லாம் ஷூட்டிங்லாம் பண்ணியிருக்காரு. அப்படிப்பட்டவரையே விமான நிலையத்தில் நிறுத்தியிருக்காரு சார் இந்த ஜோசியக்காரர். என்ன சார் இதை பற்றி? அதாவது பல தலைவர்கள் பார்த்தீங்கன்னா ஜோசியத்தை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் ஜோசியக்காரன் சொல்கிறத கேட்டு சில விஷயங்களை செஞ்சுருக்காங்க. எத்தனையோ தலைவர்கள் இருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ஜோசியக்காரன் செய்கிறது எல்லாத்தையுமே நம்ம அப்படியே செய்யக்கூடாது. இந்த இடத்துல வந்து பகுத்தறிவையும் கொஞ்சம் யூஸ் பண்ணி இது சரியா தப்பா அப்படிங்கிறத யோசனை பண்ணணும். நம்ம இப்போ விமானத்தில் வந்து கத்திரிக்கோள் எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னும் போது விமானத்தில் கத்திரிக்கோள் எடுத்துகிட்டு போனால் இப்போ பாருங்கள் என்ன ஆச்சு, இறக்கி விட்டு 4 மணி நேரம் விமானத்தை வந்து தாமதப்படுத்தி எடுத்தாங்க. தனி விமானம், நீங்கள் தான் அதுக்கு பணம் கட்டி தனியாக போகிறீங்க. அந்த தனி விமானத்திலே இந்த மாதிரி உங்களை இறக்கி விடுறதுங்கிறது அவமானம் தானே. இதெல்லாம் வந்து கடைசியில் அதை வாங்கிட்டு தானே உங்களை வந்து மறுபடியும் விமானத்தில் ஏற்றுனாங்க. இந்த சாதாரணமான அடிப்படையான ஒரு புரிதல் கூட இல்லைன்னா எப்படி சொல்கிறது, நம்ம என்ன சொல்கிறது? அதான் சொல்கிறேன்ல, முழுக்க ஜோசியக்காரன் சொல்கிறதையே கேட்டு நடக்கணும் அப்படின்னா இப்படி தான் நடக்கும். நான் சில விஷயங்கள் கேள்விப்பட்டேன். அதாவது எப்படின்னா, விஜய் வந்து 8 பெண்களை வச்சுருக்காரு. எதுக்கு சார் 8 பெண்களை வச்சுருக்காருன்னு நீங்கள் ஏதோ தப்பாக நினச்சிடாதீங்க. 8 பெண்களை வந்து மாவு கோலம் போடுறதுக்கு வச்சுருக்காரு. பிரம்ம முகூர்த்தத்தில் பார்த்தீங்கன்னா 8 இடத்துல விஜய் வீட்டில் மாவு கோலம் போடணும். அதுக்காண்டி 8 பெண்களை வச்சுருக்காரு. 8 பெண்களை எதுக்கு வைக்கணும்? பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரே பெண் வந்து மாவு கோலம் போட்டு முடிக்க முடியாது அப்படின்னா பிரம்ம முகூர்த்தம் முடிகிறதுக்குள்ளே ஆரம்பித்து முடிகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கோலம் போட்டு முடிச்சிடணும். அது ஒரே பெண்ணால் முடியாது அப்படிங்கிறதுனால 8 பெண்களை வச்சுருக்காரு. அவங்க சைமன்டேனியஸாக, அதாவது ஒரே நேரத்தில் பார்த்தீங்கன்னா கோலத்தை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பிரம்ம முகூர்த்தம் முடிகிறதுக்குள்ளே கோலத்தை முடிச்சிருவாங்க. சாணியை வந்து உருண்டை ரெடி பண்ணி அதை வந்து கோலத்து மேலே வச்சு ஒரு தாமரைப்பூவே அது மேலே வச்சுருவாங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எங்கேயாவது 8 பசுமாடு வளர்க்குறாரு விஜய் வீட்டில், அதுவும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதெல்லாம் எப்படின்னா, மூத்த பத்திரிகையாளர் அந்தணன் சார் இருக்கார்ல, அவரே வந்து சொல்லியிருக்காரு, அவரோட வீடியோவில் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி விஜய் வந்து ஒரு ஜோசியக்காரனுடைய பிடியில் விழுந்துட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுபடி தான் இப்போ இந்த கத்திரிக்கோள் பிடியிலே விழுந்துட்டு இருக்கு. இந்த கத்திரிக்கோள் பிடியில் விழுந்ததுக்கு காரணமும் அந்த ஜோசியக்காரன் சொல்லி தான். சரிங்க சார், இப்போ ஜோசியக்காரர் சொல்கிறாங்க, நம்மளாம் இப்போ நம்மளுக்கு ஜோசியத்துக்கு எதிரானவர்கள் இல்லை, இந்த மாதிரி பொய்யான ஜோசியக்காரர்களுக்கு எதிரானவர்கள் தான் நம்ம. இந்த சமயத்தில் இப்போ ஜோசியம் பார்க்கலாம், தப்பு இல்லை. அதுக்குன்னு ஜோசியக்காரர் சொல்கிறது எல்லாத்தையுமே கேட்கணும்னா, இப்போ ஒரு அரசியல் கட்சியாக வராரு, இப்போ முதல்வர் ஆகணும்னு நினைக்கிறாரு அப்படின்னும் போது இப்போ நிறைய டைமில் ஃப்ளட்டு வரும், அந்த மாதிரி ஒரு அவசர கால நிலைமையிலலாம் தமிழ்நாடு ஏற்படும். அந்த டைம்லலாம் ஜோசியக்காரரை நம்பிக்கிட்டு இருக்க முடியுமா சார்? இல்லை, ஜோசியக்காரரை நம்பிட்டு இருக்க முடியுமான்னா, ஜோசியக்காரனை முழுசாக நம்ப ஆரம்பிச்சிங்கன்னா அது வினையில் கொண்டு போய் முடிஞ்சிடும். நிறையா உதாரணம் நம்ம சொல்லலாம். ஒரு பிரபலமான நடிகர் இருக்கார். அவர் வந்து பார்த்திங்கன்னா காலங்கத்தால் வந்து சாமி படத்துக்கு முன்னாடி சாமி கும்பிட்டுட்டு ஒரு சேவலை கருத்தறுத்து ஆள்கிட்ட கூட்டு இப்போ உதவியாளர்கிட்ட கொடுத்து தூக்கி கொண்டு போய் போட சொல்லிட்டு தான் அவரோட வேலையே தொடங்குவார். கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதே நடிகர் பார்த்தீங்கன்னா அமாவாசை அன்னைக்கு நைட்டு 9 மணிக்கு 9 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் இருட்டில் போய் தனியாக ரூமை பூட்டிட்டு உட்காந்துருப்பார். யாருமே இருக்கக்கூடாது, எல்லா ஜன்னலையும் மூடிடுவார். முழு இருட்டில் வந்து 9 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் 1 மணி நேரம் உட்காந்துருப்பார். இதெல்லாம் வந்து ஒரு நம்ப முடியுது அவங்களால? ஆனால் ஒரு பிரபலமான நடிகர் இதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு. தினமும் ஒரு சேவலை வெட்டி போட்டுக்கிட்டு இருக்காரு. தினமும் அமாவாசை அன்னைக்கு, ஒவ்வொரு அமாவாசை அன்னைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு இருட்டில் போய் 9லேருந்து 10 வரைக்கும் உட்காந்து இன்னும் பிரபலமான ஆளாக தான் இருக்கார். இன்னமும் பிரபலமானதாக இருக்காரு. அவரோட வாரிசும் ஒரு பிரபலமான நடிகராக வந்துட்டார். ஆனால் இவரும் இன்னும் பிரபலமான ஆளாக இருக்கார். இந்த கத்திரிக்கோள் சம்பவத்தை எடுத்துக்கிட்டிங்கனாலே, அதாவது சனி பகவான், அப்புறம் பார்த்தீங்கன்னா ராகு வந்து பார்த்தீங்கன்னா இரும்பு பொருளில் அதிகமாக அவங்களோட ஆதிக்கம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த இரும்பு பொருளை கொண்டு போனால் அந்த எப்படி சொல்கிறது, ஒரு பயம் இருக்கிற ஒரு மனநிலை இருக்குது பார்த்தீங்களா, அது கொஞ்சம் மாறும். பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த சின்ன பசங்க ஸ்கூல் போகிற பசங்களாம் கூட பார்த்தீங்கன்னா பேக்கில் ஏதாவது சின்னதாக இரும்பு துண்டு மாதிரி மேக்னெட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மேக்னெட்லாம் கூட போட்டு விடுவாங்க. ஆபத்து இல்லாமல் ஏதாவது வந்து ஒரு பாதுகாப்பு போட்டு விடுவாங்க. ஆமாம், ஒரு ஐதீகம். நீங்கள் கிராமத்தில் கூட பார்த்துருப்பீங்க. கிராமத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ கறிக்குழம்பு பார்த்தீங்கன்னா எடுத்து திடீர்னு அக்கா வீட்டில் கொண்டு போய் கொடுத்துடுவான்னு சொல்லுவாங்க. ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊர் போகிற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட 1-1.5 கிலோமீட்டர் காட்டுக்குள்ளே நடந்து போகிற மாதிரி இருக்கும். நான் சொல்கிறது பல வருடங்களுக்கு முன்னாடி. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அம்மா வந்து இருடா அப்படின்னு சொல்லிட்டு கூடையில் வந்து ஒரு கறித்துண்டு, அப்புறம் ஏதாவது வந்து சாவி ஏதாவது ஒன்று உள்ள பேக்கில் போட்டு விடுவாங்க. நானே வந்து கேட்டிருக்கேன், எங்கள் பாட்டி இந்த மாதிரி போட்டு விட்ருக்காங்க. என்ன பாட்டி இதெல்லாம் போட்டு விடுறீங்க, கறித்துண்டு சாவியெல்லாம் எதுக்கு, ஏதாவது கறி குழம்பு கொடுக்குறீங்களா, அதுக்கு எதுக்கு கறித்துண்டுன்னு கேட்பேன். இல்லைடா நீ எடுத்துகிட்டு போ, அது வந்து எது காற்று கருப்பு அண்டாது அப்படின்வாங்க. இதெல்லாம் வந்து கிராமத்தில் உள்ள விஷயங்கள். அந்த மாதிரி யாராவது சொல்லியிருந்தா கூட அதை வந்து விஜய் வந்து எதை எடுத்துகிட்டு போகிறது எதை எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு ஒரு புரிதல் இருந்திருக்கணும். இப்போ கத்திரிக்கோளை எடுத்துகிட்டு போய் பாருங்களேன், இப்போ வந்து இறக்கி விட்டாங்க. அதை வந்து இன்னைக்கு கத்திரிக்கோளை விஜய் வந்து எடுத்துகிட்டு போனார், அதை பிடுங்கிட்டு விஜய் வந்து மறுபடியும் ஏற்றி விட்டாங்கிற சாதாரணமான செய்தியாக எல்லாருமே நம்ம கடந்து போயிட்டுருக்கோம். ஆனால் அதுக்குள்ளே பாருங்கள் எவ்வளோ ஆழமான அழுத்தமான விஷயங்கள் இருக்குது பாருங்கள். அதாவது
இது ஒரு பெரிய மெசேஜ். ஒரு நாளைக்கு தமிழ்நாட்டையே ஆளக்கூடிய ஒரு 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 மனிதராக வரணும்னு நினைக்கிறாரு. ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்கார். ஜோசியம் பார்க்குறது எல்லாரும் பார்க்குறாங்க. அது வந்து அவர் சொல்கிறத எல்லாத்தையும் அப்படியே எடுத்துகிட்டு போகிறதுங்கிறது ரொம்ப முட்டாள்தனமாக இருக்கும். நம்ம வந்து ஜோசியத்துக்கு எதிரானவும் கிடையாது. ஆனால் எல்லாத்தையும் நம்மளும் கொஞ்சம் யோசனை பண்ணி நம்மளும் கொஞ்சம் சிந்திச்சு பண்ணணும். நம்மளும் சிந்திச்சு பண்ணியிருந்தால் இந்த மாதிரி அசிங்கங்கள் வந்திருக்காது. இப்போ பாருங்கள், நீங்கள் வந்து இது எல்லாரும் வந்து இது கத்திரிக்கோள் தானே அப்படின்னு கடந்து போகிறாங்க. அது அப்படி கிடையாது. விஜய் வந்து எப்போ எந்த அளவுக்கு வந்து அந்த ஜோசியக்காரோடைய பிடியில் மாட்டியிருக்காரு. நம்ம சொன்னோம்ல, அந்தணன் சார் சொன்ன விஷயம், பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து 8 கோலம் போடணும், 8 பசுமாடு வளர்க்குறாரு. இதெல்லாம் அதே மாதிரி இந்த கத்திரிக்கோள் எடுத்துகிட்டு போகிறதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு வந்து விஜய் வந்து ஒரு ஜோசியக்காரனுடைய பிடியில் மாட்டியிருக்காரு. நான் தான் முதலே சொன்னேன்ல, அதாவது அவர் கிழிக்கிற கோட்டை விஜய் தாண்ட மாட்டேங்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு தான் பண்ணுறாரு. இப்போ 234 தொகுதியுடைய வேட்பாளர்களுக்கு மனு போட்டிருக்காங்கல்ல, அவங்களுடைய ஜாதகத்தெல்லாம் கேட்டிருக்காங்க. எல்லாருடைய ஜாதகத்தையும் கொண்டு வந்து கொடுங்க. அது பார்த்து முடிக்கிறதுக்குள்ள எலெக்ஷன் முடிஞ்சிடும். அது பார்த்து முடிக்கிறதுக்குள்ள எலெக்ஷன் முடிஞ்சிடுங்கிறது ஒரு பக்கம். ஆனால் கேட்டிருக்காங்க. 234 தொகுதியிலையும் போட்டியிட விருப்ப மனு கொடுத்தவங்களுடைய ஜாதகத்தெல்லாம் கேட்டிருக்காங்க. அந்த ஜோசியக்காரர் இதை பார்த்து யார் கேண்டிடேட்டாக நின்னா ஜெயிப்பாங்க அப்படின்னு கணித்து சொல்லுவார். சொன்னால் அவரை தான் வந்து விஜய் போடுவாருன்னு நினைக்கிறேன். அப்படி தான் இருக்குமாகும். ஓகே சார், நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு நியூஸுமே மூட நம்பிக்கையில் விஜய் என்ன இப்படி சிக்கியிருக்காரா அப்படின்னு ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது. இந்த மாதிரி நிறைய பிரபலங்கள் கூட இந்த மாதிரி ஜோசியத்தால் நம்பி அழிஞ்சவங்களாம் இருக்காங்களா சார்? நான் சொன்னேன்ல, ஒரு பிரபல நடிகர், அவர் இன்றைக்கும் அதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கார். ஜோசியம்னா பைத்தியம் இருக்குது. நான் ஒரு நடிகர் பேர் சொல்ல வேண்டாம், பேர் சொன்னால் நல்லா இருக்காது. பல வருடங்களுக்கு முன்னாடி ஒரு நடிகையே வந்து ஒரு நடிகர் கல்யாணம் பண்ணார். கலர் கலராக சொக்கா போட்டு பாட்டு பாடுவார். புரியுதா உங்களுக்கு? அந்த நடிகருடைய பேரே பார்த்தீங்கன்னா நம்ம காமராஜர் ஐயா இருக்காங்கல்ல, அந்த பேரோட கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு பேர். சொல்லிடலாம். இல்லை வேண்டாம், அது நல்லா இருக்காது. அந்த 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 யாரோ சொல்லியிருக்காங்க, நாளைக்கு நீங்கள் தான் காமராசர் அப்படின்னு சொன்னோன்னே பார்த்தீங்கன்னா அப்படியா அப்படின்னு சொல்லி அது ஒரு ஜோசியக்கார்ட்ட போயிருக்காரு. அவர் சொல்லியிருக்காரு, உங்கள் மனைவியை வந்து நீங்கள் டைவர்ஸ் பண்ணுங்கள், உங்கள் மனைவியை வந்து நீங்கள் விவாகரத்து பண்ணுங்கள், நீங்கள் வந்து சீஃப் மினிஸ்டர் ஆயிடலாம் அப்படின்னோன்னே 2 குழந்தைங்க இருக்காங்க, 2 பெண் குழந்தைங்க இருக்காங்க. மனைவியை வந்து ஒரு ஜோசியக்கார் சொன்னதுக்காண்டி டைவர்ஸ் பண்ணிட்டாரு. இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையுமே கிடையாது. விவகாரத்துக்கு எந்த காரணமே கிடையாது. ஆனால் இதுதான் காரணம். இந்த காரணத்தை வச்சு மனைவியை டைவர்ஸ் பண்ணார். அதுக்கப்புறம் அவர் சீஃப் மினிஸ்டர் ஆக முடியல. அவர் மார்க்கெட்டு டோட்டலாக தலைகீழ கவுந்துருச்சு. இன்றைக்கி வரைக்கும் அந்த மனைவியோட மறுபடியும் சேர முடியல. தனித்தனியாக பிரிஞ்சு தான் இருக்காங்க. அந்த மனைவி பேட்டி நீங்கள் எங்கேயாவது பார்த்தீங்கன்னா கூட என் கணவர் எனக்கு உசுறு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு பாசமாக இருக்கிறாங்கன்றது தான் அர்த்தம். அப்படி இருக்கும்போது அந்த மனைவி ஏன் பிரியணும்? அந்த மனைவியை பிரிஞ்சு இன்றைக்கி வந்து குடும்பமே செஞ்சு போச்சு ஒரு ஜோசியக்கார் சொன்ன வார்த்தையினால். இன்னொரு விஷயம் சொல்கிறீங்களுங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம், மவுண்ட் ரோடில் ஒரு பிரபலமான துணிக்கடை, அதாவது மிக பிரபலமான துணிக்கடை இன்றைக்கும் இருக்குது. ரொம்ப பிரபலமான பேர் உள்ள ஒரு துணிக்கடை. ஒரு கல்யாணத்துக்கு கோட் சூட் எடுக்கணுன்னா அங்கே தான் போய் எடுப்பாங்க, அங்கே தான் போய் தப்பாங்க. அப்படி ஒரு பிரபலமான கடைன்னு வச்சுக்கோங்க. பேர் சொன்னால் நல்லா இருக்காது. அவருடைய தம்பி ஒருத்தர் ரொம்ப பெரிய, அவரும் வந்து பெரிய தொழிலதிபர், பெரிய பிஸ்னஸ் மேனு. அவர் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஜோசியக்காரனை கெட்டு அழிஞ்சு வாழ்க்கையை முடிச்சுக்கிட்ட கதையும் இருக்குது. நான் சொல்கிற போகிற விஷயம் உண்மையாலுமே நடந்த சம்பவம். 30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அவர்கிட்ட ஒரு அந்த இப்போ தொழிலதிபர், அந்த துணிக்கடையோடைய ஓனரோட தம்பிக்கிட்ட சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி வந்து நீங்கள் யாருக்கும் எதுவுமே சொல்லாமல், இந்த ஜோசிக்கார் சொல்லியிருக்காரு, இது நம்ம மரக்காணம் இருக்குல்ல, மரக்காணம் ஈசிஆரில் வந்து ஒரு அம்மன் கோயில் இருக்குது. அந்த அம்மன் கோயிலுக்கு கரெக்டாக நீங்கள் வந்து 11:30 மணிக்கெலாம் வந்து சேர்ந்துருங்க, 12 மணிக்கு கரெக்டாக வந்து நம்ம வந்து பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த அம்மன் கோயிலுக்கு ஒரு வர சொல்லியிருக்காங்க. வரும்போதே பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிற நகை பணமெல்லாம் எடுத்துகிட்டு வந்துருங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கிட்டத்தட்ட 350 400 பவுன் நகை, அதுக்கப்புறம் கையில் இருந்த கேஷ் ஒரு 50 லட்சம் 60 லட்சம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு பொண்டாட்டிகிட்டையும் சொல்லலை, பிள்ளைகிட்டையும் சொல்லலை, யார்கிட்டையுமே சொல்லலை, டிரைவர்கிட்டையும் சொல்லலை. நேரம் வந்து அவர் சொல்லியிருக்காரு வண்டி எடுத்து போகணும் அப்படின்னு சொல்லி சூட் கேஸ்லாம் வண்டி எடுத்து கிளம்பியிருக்காரு. டிரைவர் கேட்டுக்காரு, ஐயா எங்கேயா போகணும் அப்படின்னோடனே, நான் சொல்கிற இடத்துக்கு போ, நீ பேசாமல் போ அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அந்த ஜோசியக்காரு, யார்கிட்டையுமே எதுவும் சொல்லக்கூடாது, பொண்டாட்டிட்டு யாருமே சொல்லாமல் இருந்தோன்னொன்னே நேராக போயிருக்காரு. போய் அங்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11 மணிக்கு போயிட்டார். 12 மணிக்கு பார்த்தீங்கன்னா இவர் உட்காந்து கண்ணை மூடிட்டு பூஜை பண்ணியிருக்காரு. இவர் அப்படியே கழுத்தறுத்து கொன்னுட்டு அந்த டிரைவரும் அதுக்கு உடந்தார், அந்த ஜோசியக்காரும் அது கூட ஒரு 2-3 பேர் சிஷ்யர்னு இருந்திருக்காங்க. எல்லாரும் பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. பணத்தை வந்து பிடிச்சிட்டாங்க. 4 நாள்லையோ 1 வாரத்துலையோ 10 நாள்லையோ பணத்தை வந்து பிடிச்சிட்டாங்க. ஆனால் அந்த போன உயிர் திரும்பி வருமா? ஒரு ஜோசியத்தை நம்பி இப்படி வந்து அதாவது தண்ணியே வந்து இழந்துட்டார். இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. இது நான் சொன்ன சம்பவம் உண்மை சம்பவம், பேப்பர்லாம் வந்த சம்பவம். பேரெல்லாம் வேண்டாம், ஏன்னா பல வருஷங்கள் ஆச்சு. மறுபடியும் அவங்க குடும்பத்தை உள்ளவங்களுக்கு மனசு கஷ்டமாகக்கூடாது.
இந்த மாதிரிலாம் நிறைய பேர் வந்து ஜோசியத்தை பார்த்து அழிஞ்சு போயிருக்காங்க. சினிமாலே எத்தனை பேர் தெரியுமா? சினிமா நல்ல பிரபலமான ஒரு தயாரிப்பாளராக இருப்பாங்க, பிரபலமான நடிகர்களாக இருப்பாங்க. இந்த ஜோசியக்காரங்க சொல்கிறத கேட்டு அப்படியே ஜோசியக்காரங்க சொல்கிறதெல்லாம் கேட்டு கேட்டு பண்ணால் கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய லைஃபே முடிஞ்சு போயிடும். ஒரு தயாரிப்பாளர்லாம் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அவருடைய ஹீரோக்கு பச்சை சொக்கா போட்டு தான் படம் எடுக்கணும்னு சொல்லி படம் ஃபுல்லாக பச்சை சொக்கா போட்டு படம் எடுத்து எல்லோரும் பார்க்குறவங்களாம் கிண்டல் பண்ணி கேலி பண்ணி, என்னங்க பச்சையில் வந்து சொக்காவை தச்சு போட்டுக்கிங்க ஹீரோக்கு அப்படின்னு சொன்னால், அது இல்லைங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு, மலிப்பிருக்காரு. ஒருத்த கூட அந்த படத்தை வாங்கலை. கிட்டத்தட்ட 1.5 கோடி ரூபா 2 கோடி ரூபா போச்சு, சூசைட் பண்ணி செத்துட்டார். எல்லாம் அதான் நிறைய பேர் இருக்காங்க. யோசித்தால் அழிஞ்சவங்கலாம் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. நம்ம இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். சினிமா பிரபலங்கள்னு நீங்கள் கேட்டதுனால 1-2 உதாரணம் சொன்னேன். ஓகே சார், இந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா அவர் தான் கத்திரிக்கோளோட மாட்டினார்னு பார்த்தா பின்னாடியே ஒருத்தர் போனவர் நல்லா ஹைட் அண்ட் வெயிட்டாக இருப்பார். அவர் ஏதோ ஒரு விலை உயர்ந்த மதுபானம் கையில் எடுத்துகிட்டு போனதாகவும் அங்கேருந்து அதிகாரிகள் எல்லாமே பறிமுதல் பண்ணதாகவும் சொல்கிறாங்க. இந்த செயலை எப்படி பார்க்குறது சார்? ஃபுல்லுன்னா சார் சரக்கு தான். ஃபுல் பாட்டில் எடுத்துகிட்டு போயிருக்காருன்னா ஃபுல்லு. ஓகே, ஃபுல் எடுத்துகிட்டு போயிருக்காரு. அதாவது வந்து பாண்டிச்சேரியிலேருந்து சென்னைக்கு சரக்கு எடுத்துகிட்டு போகக்கூடாது, விமானத்தில் எடுத்துகிட்டு போகலாம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அது லக்கேஜில் போட்டு சரக்கு எடுத்துகிட்டு போகலாம். ஃப்ளைட்டுக்குள்ளே வந்து நீங்கள் சரக்கு எடுத்துகிட்டு போனீங்கன்னா உள்ளே உட்காந்து குடிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா என்ன பண்ணுறது? உள்ளே உட்காந்து குடிச்சு ஓவர் போதை, எத்தனை பேர் குடிச்சிட்டு போதையில் ஆட்டம் போடுறவங்களை நம்ம பார்த்துருக்கோம். அதாவது வந்து உள்ளே உட்காந்து மச்சான் மீச வீச்சருவான் பாட்டு பாடி வண்டி ஓட்டிகிட்டு இருக்க பைலட்டை போய் கழுத்தில் வந்து கையை வச்சா என்ன ஆகுறது? அதனால் இதெல்லாம் வந்து எப்படின்னா உள்ளே ஏன் அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னா இதை மாதிரி சில காரணங்கள் தான். அந்த 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 அடிப்படை புரிதல் கூட இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவர் ஃபுல் எடுத்துகிட்டு போயிருக்காரு. ஃபுல்லு அவங்க கட்சி சார்பாக இந்த மாதிரி அது மதுபானம்லாம் கிடையாது, அது வந்து ஒரு பர்ஃப்யூம் பாட்டில் எடுத்துகிட்டு போயிருக்காரு, அது மதுபானம் வடிவில் இருந்ததால் அதை செக் பண்ணியிருக்காங்க, வேணும்ட்டே திட்டம் எடுத்து இந்த மாதிரிலாம் போய் பரப்புறீங்க அப்படின்றாங்க சார். இது எப்படி சார்? எங்கேயுமே சொல்லலையே, ஆனால் மதுபானம் நம்ம எப்படி நம்புறது? அதாவது வந்து இது சரக்காக வந்து பெர்ஃப்யூம் பாட்டிலான்றது ஏர்போர்ட்டில் தரப்பில் சொன்னால் தான் சார் தெரியும். ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டில் ஏகப்பட்ட விஷயம் மாட்டுது. இதெல்லாம் ஏர்போர்ட் அத்தாரிட்டி கரெக்டாக சொன்னால் தான் சார் தெரியும். ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டில் எல்லாம் தான் கடத்திட்டு வராங்க. மது பாட்டில் வருது, தங்கம் வருது, என்னென்னமோ வைரம் கொண்டு வராங்க. எல்லாமே கடத்தல் பொருள் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் மூலமாக தான் உள்ளே வந்து இறங்குது. அப்படி இருக்கும்போது ஏர்போர்ட் அத்தாரிட்டிஸ் வந்து இது வந்து சென்ட்டு பாட்டில் அப்படின்னு எங்கேயுமே சொல்லலை, இது மது பாட்டிலும் சொல்லலை. ஆனால் பாட்டிலை பார்த்தா பெரிய மது பாட்டிலாக தான் தெரியுது. நான் ஒரே ஒரு விஷயம் கேட்குறேன், என்றைக்கு தான் தாவேக்காவினர் வந்து எதாக இருந்தாலும் உண்மையை வந்து ஒத்துட்ருக்காங்க? ஆமாம் மது பாட்டில் தான் எடுத்துகிட்டு போனார், தப்புன்னு கேட்டால் என்ன? யார் இப்போ குடிக்காமல் இருக்கா? எல்லாரும் தான் குடிக்கிறாங்க. நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா விமானத்துக்குள்ள மது பாட்டில் எடுத்துகிட்டு போகக்கூடாது. பேசஞ்சர் லக்கேஜில் வந்து நீங்கள் மது பாட்டில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு உங்கள் அலௌடு. ஆனால் வந்து விமானத்துக்குள்ள மது பாட்டில் எடுத்துகிட்டு போய் பிடிபட்டார், அது யாரும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. நான் கேட்குறேன், எந்த சென்ட் பாட்டில் இவ்வளோ தூரம் வந்து இருக்குது? மது பாட்டில் அளவுக்கு ஒரு ஃபுல் அளவுக்கு ஏதாவது சென்ட் பாட்டில் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இத்தினோண்டு இருக்கும், காஸ்ட்லி ஆக இத்தினோண்டு சுருங்கிட்டே தான் போகுமே தவிர லோக்கல் சென்ட் இருக்குல்ல, அதை வந்து ஒரு இங்கே விற்பாங்க. நீங்கள் ஐசோசெட்டிபிளிகெல்லாம் போனீங்கன்னா அத்தர்னு விற்பாங்க. அது வந்து கூட இத்தினோண்டு தான் இருக்கும், அது 1000 ரூபானுவா 500 ரூபானுவா. அப்படி இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு எந்த சென்ட் பாட்டிலும் ஃபுல் பாட்டில் மாதிரி இருந்ததே கிடையாது. பாண்டிச்சேரிக்காரங்கிட்ட போட்டு கேட்டால் கரெக்டாக புட்டு வச்சுருவாங்க இதெல்லாம் எது சரி எது உண்மைன்னு. ஆதவர்ஜுனாலாம் வந்து எப்படின்னா ஊரில் உள்ளவங்களையெல்லாம் விமர்சனம் பண்ணுறாரு. நீ வா, நீ போட்டிக்கு வா, நீ தமிழ்நாட்டில் அங்கே நடக்குது, இங்கே அநீதி நடக்குது, இங்கே அநீதி நடக்குது, அது நடக்குது, இது நடக்குது அப்படிங்கிறாரு. முதலமைச்சர், ஒரு தேர்ந்தெடுத்த முதலமைச்சரை பார்த்து முட்டாள் அப்படிங்கிறாரு. எல்லாருமே வந்து கண்டனம் தெரிவிச்சுட்டு இருக்காங்க. இவருக்கு என்ன தகுதி இருக்குது அரசியலில்? முதல்ல இவர் பேசுகிறதுக்கு, ஒரு முதலமைச்சர் பேசுகிறதுக்கு இவருக்கு என்ன தகுதி இருக்குது? இது வரைக்கும் இவர் என்ன பண்ணிட்டாரு? ஆனால் அவர் வந்து ஒரு மது பாட்டில் எடுத்துகிட்டு போயிருக்காரு. மாடல் அவர் வந்து அந்த கட்சிக்கு. விஜயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா விஜய் கூட இருக்கிறவங்க எல்லாருமே விஜய்க்கு தொந்தரவு கொடுக்குறவங்களா தான் இருக்காங்க. விஜய் நல்ல மனுஷனாக தான் இருக்காரு, அப்படி தான் இருப்பாருன்னு நம்ம நம்புகிறோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே விஜய்க்கு தொந்தரவு கொடுக்குறதா இருப்பாங்க. ஆதவர்ஜுன் ஆகட்டும், புஷி ஆனந்த் ஆகட்டும், எல்லாம் கூட இருக்கிறவங்களாம் வந்து கழிச்சறிங்களாக வச்சுக்கிட்டு இவர் எங்கே முன்னுக்கு வருது? விஜய் வந்து அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி அரசியல் தெரிஞ்சுக்கிட்டு வந்தாரோ தெரியாமல் வந்தாரோ அது நமக்கு தெரில. இப்போ அரசியல் வந்ததுக்கப்புறம் அரசியலில் வந்து இவ்வளோ தூரம் செல்வாக்கு இருக்குது விஜய்க்கு, அதுதான் உண்மை. அதெல்லாம் விட்டுருங்க. இந்த கரூரில் 41 பேர் இறந்து போயிட்டாங்க. அந்த பொணத்து மேலே ஏறி போயிட்டீங்க. அந்த ரத்த வாடை உங்களுக்கு அடிச்சுக்கிட்டே இருக்குது. இப்போயாவது நீங்கள் புரிஞ்சுக்க வேணாமா? உங்களை பார்க்க வந்தவங்க இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு, நமக்கு இவ்வளோ பெரிய ஆதரவு இருக்குது, மக்கள் செல்வாக்கு இருக்குது, மக்கள் நம்மளை நம்புகிறாங்க, நம்மளை நேசிக்கிறாங்கன்றதை தெரிஞ்சுக்கிட்டு சரியான அரசியல் வந்து விஜய் வந்து இப்போயாவது பண்ணணும். இப்போயும் வந்து விஜய் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜோசிகாரன் கேட்குறது, கூட ஆதவர்ஜுனை வச்சுக்கிறது, புஷி ஆனந்த் வச்சுக்கிறது, இந்த 4-5 பேரை வச்சுக்கிட்டே விஜய் வந்து அரசியல் பண்ணார்னா இன்றைக்கி இல்லை என்றைக்குமே வந்து விஜய் வந்து அரசியலில் சோபிக்க முடியாது. அதுதான் எனக்கு தெரிஞ்ச உண்மை.
எனிவே சார் நீங்கள் சொல்கிறதுலேருந்து என்ன தெரியுதுன்னா விஜய் பார்க்க போனோம் நல்ல மனிதர் தான், ஆனால் விஜய்க்கு இவங்க பண்ணுற ஒரு ஒரு செயல்களும் கெட்ட விதமாக போய் முடியுதுன்னு சொல்ல வரீங்க சார். அன்பே சிவத்தில் கமல் சொல்லுவார் சார் ஒரு டைலாக்கு, சாமி இல்லைன்னு சொல்கிறான் பாரு அவனை கூட நம்பு, சாமி இருக்குன்னு சொல்கிறான் பாரு அவனை கூட நான் தான் சாமின்னு சொல்கிறான் பாரு அவனை நம்பாதான்னு சொல்லுவார். அந்த மாதிரி தான் நீங்கள் சொன்ன ஒவ்வொரு நிகழ்வுகளும் இருந்துச்சு. ஜோசியரை நம்பி எப்படி வீணாக போகிறாங்கன்றது பொறுத்திருந்து பார்ப்போம் சார். மற்றொரு நேர்காணலை சந்திப்போம். நன்றி. நன்றி.